அன்புக்கு நிலைப்பாடுகளின் தாசராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் அவருக்கும் கிருபையும் சமாதானம். நாம் இந்த வேளையிலே தியானத்திற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 42 வரை வாசிக்க. நாம் கண்களபடியாக நோக்கி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதிக்கின்ற இதோ இந்த வேலையிலேயும் இறைவாதத்துக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காகவும் உடைய அடியேனையும் இது ஆசீர்வதித்து இந்த வேலையிலே நாங்கள் எடுக்கப் போகின்ற வார்த்தைகளை புரிந்து கொண்டு புரிய பிள்ளைகளாக முன்னெடுக்க எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பற்றேற்று இதை பின்பற்றி நடக்க எங்களுக்கு பயன்பட எங்களுக்கு ஞானத்தையும் அறிவு தர வேண்டும் என்று எங்கள் ஆதரவாக மூலமாக அன்புக்குரியவர்களே, உங்களை ஒரு முறை கூட இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வேளையிலே நாம் தியானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 10:34. இந்த பகுதி இதனோட தொடர்ச்சியாக நாம் கடந்த வாரங்களில் 2 வாரங்களாக பார்க்க அதே தொடர்ச்சியாக நாம் முதலாவது எங்கே ஆரம்பிக்கிறது? இந்த இடம் அறுப்புக்கு வேலையாட்கள். அந்த இடத்துல சீஷர்களை அழைத்து யார் இடத்துல புறஜாதி இடத்திற்கு செல்கிறாரா இல்ல வேற எங்க இடத்துல? கிறிஸ்துவர் இடத்தில் என்ன கடவுளுடைய வார்த்தையை அறிவியுங்கள், முதல் கிறிஸ்துவர் இடத்தில் செல்லுங்கள், இஸ்ரவேலர் மத்தியில் கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிங்க என்று அனுப்புகிறார். அப்படி அனுப்பிய பிறகு சென்ற வாரம் என்ன பார்த்தோம்? அப்படி கடவுளுடைய வார்த்தையை சுமந்து செல்கிறவர்கள் எப்படி துன்புறுத்தப்படுவார்கள், தங்கள் குடும்பத்தின் மக்களால் எப்படி துரோகம் செய்யப்படுவார்கள் என்று நாம் பார்த்தோம். அதே போல்தான் இந்த இடத்தில் பார்க்கின்ற போது அவர் முடிவாக இந்த இடத்தில் தொடக்கத்தில் என்ன சொல்கிறது? 34 பூமியின் சமாதானத்தை என்ன சொல்கிறார்? அனுப்ப வந்தேன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளார்கள். என்ன சொல்றார்? அவர் பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். இந்த இடத்தில் அவர் சமாதானத்தை கொடுக்க விடுமாக, அதாவது இதுவரைக்கும் நாம் பார்த்த வார்த்தைகள் எல்லாம் இதற்கு நேர்மாறாக எங்கே என்ன மாறிவிட்டது அல்லவா? இதுவரைக்கும் சமாதானத்தை யாரிடத்தில்? என்னுடைய மக்களிடத்தில் போய் சொல்லுங்கள், கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்படி நீங்கள் சொல்லுகின்ற போது உங்கள் குடும்பத்தின் மக்களை உனக்கு விரோதியாக மாறிவிடுவார்கள் என்று பார்த்தோம். அப்படியே உன் நண்பர்கள் உனக்கு துரோகம் செய்வார்கள் என்று நாம் பார்த்தோம். ஆனால் இந்த இடத்தில் நேர்மாறாக இவரே என்ன சொல்லுகிறார்? கடவுளே, நான் சமாதானத்தால பட்டயத்தை என்று சொல்கிறார். அதற்கு அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய காரணம் என்ன? மகனை தகப்பனுக்கும் மகளை விரோதமாக பிரித்து விட வந்தேன். அடுத்து தொடர்ந்து அந்த பகுதி அப்படி தொடர்ந்து அதாவது இந்த இடத்துல யாரை குறித்து இவர் பேச வருகிறார் என்று நாம் பார்த்தால் இந்த அர்த்தம் தான் புரிகிறது. யாரை குறித்து? அனுப்பினவர்களை குறித்து அவர் பேச வருகிறார். என்ன சொல்கிறார்? அதாவது உன்னுடைய குடும்ப உறவுகளுக்குள் நான் என்ன பண்ணுவேன்? சண்டையை
ஒன்று பண்ணுங்க. எதன் இடத்துல, எந்த இடத்துல அவர் ஒன்று பண்ணுகிறார்? நீ கடவுளை விட உன் தாயையோ தகப்பனையோ உன் பிள்ளையோ உன்னுடைய குடும்பத்தில் உள்ள யாராவது விசுவாசித்தா அந்த இடத்துல நான் பகையை உண்டாக்குவேன். ஏன் இந்த வார்த்தையை அந்த இடத்தில் நிறைவேற்ற பார்க்கிறது என்றால், இன்று உலகபூர்வமான காரியத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவோமே. நாம் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் நாம் பார்த்த கடந்த வாரத்தில் எரேமியா 20வது அதிகாரத்தில் நாம் பார்த்தபோது எரேமியா என்ன செய்கிறார்? அவர் தீர்க்க தரிசனத்தை அங்கே அறிவிக்க செல்கின்ற போது அவர் என்ன பண்ணுகிறார்? துன்புறுத்துறார்கள் அல்லவா? என்னத்துக்கு துன்புறுத்துறாங்க? கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை அந்த இடத்துல அறிவிக்கின்றது. இந்த இடத்துல அவருக்கு தன்னுடைய சொந்த நண்பர்கள் என்னவா மாறிவிடுகிறார்கள்? விரோதிகளாக. எப்போது அவன் விழுவான் என்று தேடிக்கொண்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல்தான் இந்த இடத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது, உங்கள் குடும்பத்தின் நிமித்தம் நீங்கள் யாரை விட்டு விடுவர்களாக இருக்கிறீர்கள்? கடவுளை விட்டு விடுவர்களாக இருப்பீர்கள். அதுதான் சொல்கிறார். நீ கடவுளை வார்த்தையை சுமந்து வர வேண்டும் என்றால், இந்த இடத்துல வசனம் பாருங்க, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுவது எனக்கு இரக்கம். நீ கடவுளுடைய சிலுவையை உன் மனதிலோ வார்த்தையிலோடு, அதாவது கடவுளுடைய சிலுவை என்று சொல்லிருப்பது என்ன? அவருடைய வார்த்தையை நீ எப்படி சுமந்து கொண்டு போகிறாய் என்பதுதான். நான் என் குடும்பத்தை மனதில் வைத்துக் கொண்டு, அவருடைய எதிர்காலத்தை நான் மனதில் வைத்துக் கொண்டு யாராலும் கூட நிம்மதியாக கடந்து கொள்ளும். கடந்த வாரத்தில் என்ன தினம்? தந்தைய தினத்தை பார்த்தோம். அந்த தந்தையர் தினத்தை அன்று நம் தந்தைகளை குறித்து என்ன சிந்திப்போம்? அவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக செய்த தியாகம், தன் பிள்ளைக்கு, தன் மகனுக்கு, தன்னுடைய மனைவிக்கு, தன்னை வளர்த்த பெற்றோருக்கு அவர் செய்த தியாகங்களோ, அதற்காக உழைத்த காரணங்களை நாம் பார்ப்போம். அப்படிப்பட்ட மனிதன் கடவுளுடைய வார்த்தையை சுமந்து கொண்டால் இவர்களை பார்க்க முடியுமா? தன்னுடைய பிள்ளைகளையோ, தன்னுடைய மகளையோ, தன்னுடைய பேர பிள்ளைகளையோ அவர் சுமந்து கொண்டு எதிர்கால வாழ்வுகளாக அவரால் கடந்து செல்ல கடவுளுடைய வார்த்தையை பற்றி கொண்டு, நீ கடவுளுடைய வார்த்தையை பற்றி கொண்டு வேறு இடத்தில் அறிவிக்க வேண்டும் என்றால் அதை என்ன பண்ண வேண்டும்? நீ முழு மனதோடு சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் கடவுள் இடத்தில் இருக்கிறார். நீ எண்டிலும் மிகுதியான அன்பை யாரிடத்தில் வைக்கக்கூடாது. அவர் உன் குடும்பத்திற்குள் கொலைச்சொலியோ சண்டையோ உண்டு பண்ண வரவில்லை. நாம் கட்டளைகளை பின்பற்ற பிள்ளைகளாக இருக்கின்றோம் அல்லவா? பழைய பாட்டில் பார்த்தபோது கடவுளை யாரை கீழ்ப்படுக சொல்கிறார்? இஸ்ரவேல் இடத்துல யாரை கீழ்ப்படுக சொல்கிறார்? தன்னுடைய மோசே. அவர் என்னவா இருக்கிறார்? அந்த கூட்டத்திற்கு தலைவராக, மூத்தவராக இருந்தவர் தான் அவர். அப்படியே பட்டவரை பின்பற்றி விசுவாசித்தார். அவரை கீழே தான் அங்கே இருக்கின்ற அதிகாரங்கள் நடக்கிறது. அதே போல் நீங்க பார்க்கும் போது கடவுள் கட்டளைகள் பார்ப்போமே, உன் தாயும் உன் தகப்பனையும் கனப்பட்டு இப்படி சொல்லுகிற தேவன் என்ன சொல்லுகிறார்? இந்த இடத்தில் அவர்களுக்கு பிரிவினை உண்டாக்குவேன் என்று, அந்த இடத்துல அவர் பிரிவினையின் வார்த்தையை கொண்டு வருவதற்கு நிமித்தம் உங்களிடத்தில் நான் சண்டையோ ஒரு புற வேறுபாடுகளை உண்டு பண்ண வரவில்லை. விசுவாசத்திற்குள்ளாக நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? கடவுளை வார்த்தையை நீ சுமந்து வர வேண்டும் என்றால் ஒருவன் இரு எஜமானுக்கு என்ன பண்ண முடியாது? ஒரே நேரத்தில் முடிவு செய்ய முடியாது. உன் குடும்பத்திற்காக நீ உழைக்கின்றவனாக இருந்தால் உன்னால் கடவுளுடைய வார்த்தையை சுமந்து செல்ல முடியுமா? உலகபூர்வமான காரியத்திற்குள்ளாக நான் கடந்து வருகிறேன். ஒரு குடும்ப தலைவனாக இருக்கின்ற இங்க இருக்கின்றவர்களுக்கு தெரியும். என் பிள்ளைகளுக்காக நான் கடந்து செல்கின்ற போது பிற வேலை எனக்கு தெரியாது, உண்ணுகின்ற நேரம் எனக்கு தெரியாது. என்ன என்னுடைய எண்ணம் எல்லாம் எப்படிப்பட்டதாக? என்னுடைய பிள்ளை, என் பிள்ளைக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், என் குடும்பத்திற்கு நான் ஆதாரத்தை உண்டு பெறணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு பொருளாதார தேவை சூழ்நிலைக்குள்ளாக நாம் என்ன பண்ணுகிறோம்? சிக்கிக் கொள்ளுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் கடவுளுடைய வார்த்தை முழுவதும் அவர்களால் என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்கொண்டு செல்ல முடியாது. அதனால்தான் இந்த சீஷத்துவத்தில் வருகின்ற போது 12 சீஷர்களும் எல்லாவற்றையும் விட்டு யார் வருகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறார்கள். அப்படி வருகின்றதற்காக தான் கடவுள்களை அழைக்கின்றார். இந்த இடத்துல நாம் அடுத்து 40வது வசனம் பாருங்க. 39வது வசனம். இந்த இடத்தில் தன் வாழ்க்கையும் சொல்லுகிறது. அதாவது குடும்பத்தின் வாழ்க்கையை மட்டும் பார்த்தோம். தன்னுடைய வாழ்விற்குள்ளாக அவன் தன்னை இழக்கின்றவனாக இருக்கின்றான். உலக ஆசைகளுக்காக, உலக ஆசை என்று சொல்லும் போது தன்னுடைய சுயநலத்திற்காக அவன் எடுக்கின்ற காரியம், அவன் எதை இழந்து போகின்றான்? ஜீவனை இழந்து போகிறவனாக இருக்கின்றான். தொடர்ந்து நாம் பார்க்கும் போது உங்களை ஏற்றுக்கொள்கிறேன்.
இடத்துல நீங்க குடும்பத்துல இருக்கின்ற யாரையும் ஏற்றுக்கொள்ள வாசித்த பகுதியில பெற்றோர் சொல்லியிருக்காரா, பிள்ளைகள், மருமகள், பேர பிள்ளைகள் யாரையும் அந்த இடத்துல குறிப்பிடல. எல்லாருமே என்ன பண்ண, என்ன விட அவர்களை என்ன பண்ணக்கூடாது, அன்பு கூறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கின்ற போது யாரை இங்க ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்லுங்க. அடுத்த வசனத்தை பாருங்க, 41. தீர்க்கதரிசி என்று சொல்கிறது யாரு? கடவுளுடைய வார்த்தையை சுமந்து வருபவன். அவன் கடவுளுடைய வார்த்தையை தான் என்ன சொல்லுகிறான்? தீர்க்கதரிசியாக சொல்லுகிறான். எரேமியா புஸ்தகத்தில் நான் பார்த்த எரேமியா எப்படி கடவுளுடைய வார்த்தையை தீர்க்கதரிசியாக சொன்னான். எதற்காக அவனை துன்புறுத்தினார்கள்? அந்த ஆலயத்தின் வாசல் எதற்காக அவனை கட்டி அங்கே அடித்தார்கள், அவனை சிறையில் இட்டார்கள் என்று நீங்கள் பார்த்தால் அவன் கடவுளுடைய வார்த்தை நன்மையை மட்டும் அவர்களுக்கு பகிரவில்லை. நீ செய்வது தவறு என்று என்னது அவன் சுட்டி காட்டுகின்றான். நீ இந்த இடத்துல தவறு என்று சுட்டி காட்டுறது, அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனமல்லாதவர்களா யார் இருந்தார்கள்? இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். அதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு நீ தீர்க்கதரிசி மாத்திரம் ஒரு இடத்தில் வந்தாலும் கூட நீங்களும் என்ன பண்றது? தயாராக இருக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ள நாம் இஸ்ரவேலர்கள் போல இது மறுத்து விடுவர்களாக அல்ல. கடவுளுடைய வார்த்தை என்பது எனக்கு எப்போதும் சந்தோஷத்தை மட்டும் அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல, அது என்னவாகவும் இருக்கின்றது, துக்கத்திற்குள்ளாக நம்மளை அழைத்து செல்கிறார்கள். ஏனென்றால் கடவுளின் நாமத்தை நிமித்தம் துன்பப்படுவர்கள் என்ன பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். இந்த இடத்தில் எரேமியா கடவுளின் வார்த்தை நிமித்தம் துன்பப்படுகிறார். அப்படிப்பட்டவர் புலம்பலை ஏறெடுக்கின்றார். அந்த புலம்பலுக்கு பின்பதாக கடவுளிடத்திலேயே தன்னுடைய பகையை விட்டு விடுகிறார். அதே போல்தான் நாம் இங்கே வருகின்ற போது தீர்க்கதரிசி வார்த்தையை நாம் என்ன பண்ண வேண்டுமா? ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ நீதிமானான நிமித்தமாக அவனையும் என்ன பண்ண வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் நன்றாக கூர்ந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றால் இந்த தீர்க்கதரிசியும் இந்த நீதிமானும் எப்படி நீங்கள் ரோமர் புஸ்தகத்தில் ரோமர் 7ஆம் அதிகாரம் 8 to 12 வரை வாசிங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? அவர் கற்பனை வந்த போது என்ன ஆயிடுச்சா? பாவம் உயிர் பெற்று. ஏன் இந்த இடத்துல கற்பனை வந்த போது பாவம் அழிய, கற்பனையை பின்பற்று பாவம் அழிய வேண்டும். இந்த இடத்துல எப்படி குறிப்பிடுகிறார்? பாவம் உயிர் பெற்றது. இதுவரைக்கும் நான் பாவத்தை செய்திருந்தேன், எனக்கு என்ன இல்லை, மரணம் என்பதில்லை. நம்ம வாசித்த பகுதியில் நீங்கள் பார்த்தீர்களால் பாவம் கற்பனை வருவதற்கு முன்பதாக நான் எப்படிப்பட்டவனாக பாவம் செய்தவனாக இருந்தேன். ஆனால் எனக்கு என்ன இல்லை, உயிரோடுவனாக இருந்தேன். எனக்கு மரணம் என்பது ஒன்று இல்லாமல் இருந்தது. ஆனால் கற்பனை வந்த போதோ நான் என்ன ஆயிற்று? பாவம் உயிர் பெற்றது. அடுத்த அந்த வசனம் அப்படியே வாசிங்க. நான் அதாவது இந்த கற்பனை வந்த போது ஜீவனுக்கு ஏதுவானது என்ன ஆயிற்று எனக்கு? ஏன்னா இதுவரைக்கும் நான் என்ன செய்து கொண்டிருந்தேன்? பாவத்தை செய்து கொண்டிருந்தேன். கடவுளின் வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளாத இருந்தேன். தீர்க்க தரிசனத்தை நான் சொல்கின்றேன். தீர்க்க தரிசனத்தின் மூலமாக தான் என்ன வழங்கப்பட்டது? கற்பனைகளும் வழங்கப்பட்டது. அந்த இடத்தில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் தீர்க்க தரிசனத்தை வெறுப்பவர்களாக இருந்தால் கடவுளுடைய கற்பனைகளை வெறுப்பவர்களாக பின்பற்றாத பிள்ளைகளாக இருக்கின்றோம். இந்த இடத்தில் உலகப்புறமான காலத்தில் இந்த பகுதியில் பார்க்கும்போது நான் நீதிமானாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? தீர்க்க தரிசிகளை ஏற்றுக்கொண்டு அவர் கொடுத்த அந்த கட்டளைகளை நீங்க என்ன பண்ண வேண்டும்? பின்பற்ற வேண்டும். ஏன்னா அந்த கட்டளை கடவுளால் அறிவிக்கப்பட்டது. அப்படிப்பட்டவர்கள் தான் எப்படிப்பட்டவர்களாக இருக்கா? நீதிமானாக இருப்பார்கள். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. 41 மத்தேயு. இந்த இடத்துல கடவுளின் வார்த்தையை சுமந்து வருகின்றவர்களை ஏற்றுக்கொள்கின்ற போது நீ நீதிமானாக்கப்படுவான். ஏனென்றால் உன்னுடைய பாவம் அங்கே மன்னிக்கப்படுகிறது அல்லவா? என்ன பாவம் என்ன என்று நீ தெரிந்து கொள்கிறான். வாசிக்க கேட்ட ரோமர் பகுதியில நீ என்ன செய்யலாம்? கற்பனையை கற்றும் போதுதான் என்ன தெரிந்து கொள்கிறான்?
நீ பாவம் எது தெரிந்து கொள்கிறார். தீர்க்கதரிசி உனக்கு தவறு என்று எது சொல்லுகிறாரோ அப்போதுதான் உனக்கு பாவம் எது சரியதுன்னு உனக்கு தெரியும். அப்போதுதான் நீ என்ன ஆகும்? நீதிமானாக ஆக்கப்படுகிறார். அடுத்த வசனம். இந்த இடத்துல எல்லாத்தையும் சொல்லி வந்தார். நீ யாரையும் குடும்பத்தை விட்டு எல்லாம் சொன்னாங்க. அதே கடவுள் தான் இந்த இடத்துல என்ன சொல்லுது? சிறிய நாம் வாசிக்க வேண்டிய பகுதி ஒன்று இருக்குன்னா மத்தேயு 25ஆம் அதிகாரம் 42 46 மத்தேயு 25ஆம் அதிகாரம். அதற்கு அவர்கள் என்ன சொல்லுகிறார்? கடவுள் அவரிடத்தில் வந்து நான் பசியா இருந்தேன் கேட்டார், நான் வியாதி உள்ளவனாக என்னிடத்தில் வஸ்திரம் இல்லை என்று அவரிடத்தில் கேட்கும் போது அந்த இடத்துல அவர் என்ன கேட்கிறார்? 40 அதற்கு அவர்கள், ஆண்டவரே உண்மை பசியுள்ளவராக, தாகம் உள்ளவர்களாக, வஸ்திரம் இல்லாதவராக, நோயாளியாக, காவலில் அடைக்கப்பட்டவனாக நான் எப்போது பார்த்தேன்? நான் உங்களை எப்போ பார்த்தேன் இந்த நிலைமையில என்று அவரிடத்தில் கேட்கின்ற போது அவர் என்ன சொல்லுகிறார்? சிறியவராகிய இவர்களுக்கு நீங்கள் எதை செய்யாதிருக்காது. நீங்கள் இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கு என்ன பண்றீங்க? செய்கிறீர்கள். இவர்களுக்கு எதெல்லாம் நீங்கள் செய்கிறீர்களோ செய்யவில்லையோ அது எனக்கு என்ன பண்றது? செய்யவில்லை. இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளிவர சொன்னாலும், உங்களுடைய ஒருவரின் மத்தியில் நீங்கள் பாசத்தை வைக்காதீர்கள் என்று சொன்னாலும், அவர் யாரை நேசிக்க சொல்றார்? கட்டளையின்படி நேசிக்க சொல்றார். நீ உன்னை நேசிப்பது போல நீ என்ன பண்ண வேண்டும்? பிறரையும் நேசிக்க வேண்டும். அவர் அன்புக்குரிய தேவனாக இருக்கிறார். நீ உன் குடும்பத்தை மட்டும் நீ நேசிப்பதற்கு கடவுள் விரும்பவில்லை. நீ என்ன பண்ண மாட்டேன்? என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள மாட்டேன். அதனாலதான் அவர் எங்கிருந்து பிரித்து வருகிறார்? குடும்பத்தை விட்டு அழைத்து வருகிறார். இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டாம். கடைசி வசனத்துல நமக்கு புரிகிறது என்ன? உன்னை குடும்பத்தை விட்டு நான் அழைத்து வெளியாடுவதற்கான காரணம் என்ன? நீ பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். உன் குடும்பத்தை மட்டும் நினைத்தோ, அவருடைய பிள்ளைகளை நினைத்தோ, உன்னுடைய மனைவியோ, அவருடைய பெற்றோரோ, அவை என்னுடைய சேவைகளை நிமித்தம் மட்டும் நீ என்ன பண்ணக்கூடாது? சிந்தித்துக் கொண்டு நின்று விடக்கூடாது. கிறிஸ்துவனாக நீங்கள் கடவுளின் வார்த்தையை பின்பற்றி நடக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்ற போது உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு அதிகாரம் உண்டு. அப்படி நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இந்த சிறியவனிடத்திலும் நீ அன்பு கூற வேண்டும். அவர்களுக்கு நீ எதியாகவும் செய்தால் அதற்கு என்ன சொல்கிறார்? அது எனக்கே செய்வார். பலனை நீ பெற்றுக் கொள்வார். அது உனக்கு கண்டிப்பாக வந்தடையும் என்பதுதான். உதாரணத்துவமாக நமக்கு அநேகருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு கதை என்ன? ஐஸ்வர்யக்காரனும் பணக்காரனும் ஆகிய லாசரும் என்ன? ஏழை லாசர். அந்த கதை எல்லாருக்கும் தெரியாது. அந்த இடத்துல ஏழை லாசரு எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? உடம்பெல்லாம் உண்டாகி யாருடைய வீட்டின் வாசலில் இருக்கின்றான்? ஐஸ்வர்யமான வீட்டின் வாசலில் இருக்கின்றான். நம் உடலெல்லாம் கூட்டம், நாய்களும் அவனை முன்னே நக்கிட்டு அளவுக்கு பரிதாபமான நிலையில் இருக்கின்றான். ஆனால் ஐஸ்வர்யக்காரன் அவனிடத்தில் என்ன பரிதாபம் காட்டவன்? அவன் ஆஸ்தியில் மிகவும் பெரியவனாக இருந்தான். அவன் சாப்பிடுகின்ற உணவு முதற்கொண்டு அவன் அணிகின்ற ஆடைகள் மொத்தம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறாக இருந்தது. அப்படிப்பட்டவன் யாருக்கு இறங்கவில்லை? லாசருக்கு இறங்கவில்லை. மரணம் 2 பேருக்கும் நேரிட்டு. லாசர் யார் படியில்? ஆபிரகாமின் படியில். ஐஸ்வர்யக்காரனோ மரணத்துக்குள்ளாக தள்ளப்பட்டான். அந்த நொடியில் ஐஸ்வர்யக்காரன் ஆபிரகாமின் யாரிடத்தில்? லாசருவின் மூலமாக அவன் பிற நொடியிலிருந்து எனக்கு ஒரு தண்ணீர் துளி தர முடியுமா? இங்கே இருக்கின்ற அக்னி என்னை சுடுகின்றது, என் தாகத்தை தீர்க்கும்படி கேட்கின்றான். அந்த இடத்தில் அவன் சொல்லுகின்ற போது உனக்கு கொடுக்கப்பட்ட சுகபோக வாழ்வை நீ அனுபவித்தான். அந்த நிமித்தம் நீ இப்போது நரகத்தில் துன்பப்படுகின்றான். ஆனால் அவனோ நான் வாழ்கின்ற நாட்களில் துன்பப்பட்டான், இங்கோ மகிழ்ச்சி தருவாயில் இருக்கின்றான் என்று சொல்லுகிறார். அப்படியானால் என்ன சொல்கிறார்?
என்னுடைய இல்லத்திற்கு அனுப்பிய சகோதரருக்கு எச்சரிக்கை எடுக்கிறது என்று சொல்கிறார். அந்த பகுதியை நாம் வாசித்து பார்ப்போமா? லூக்கா 16:19-21 அதுல கடைசி 2 வசனம் வாசித்து. லூக்கா 16ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். இடத்துல யாரை குறிப்பிடுகிறார்? அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்காம இருந்தால் மருத்துவரிலிருந்து உயிரோடு அவர்கள் விசுவாசிப்பார். அப்படி நீங்க பார்க்க வேண்டும் என்றால் இந்த இடத்துல குறிப்பிடுகின்றது என்ன? தீர்க்கதரிசியை விசுவாசிக்க வேண்டும். நீதிமானாக இருந்தால் தான் உன்னுடைய கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் பற்றுதலாக எண்ணிக்கொள்வார்கள். கடவுளுடைய வார்த்தை உன்னிடத்தில் வருகின்ற போது அது அலட்சியமாக நீ என்ன பண்ணக்கூடாது, விட்டுவிட கூடாது. இந்த இடத்தில் சொல்லுகின்றது என்ன? நீ சிறியவனுக்கு மனதளக வேண்டும், அவர் இடத்தில் மனதளக வேண்டும் என்று சொல்கின்ற போது இன்றைய தினத்தை நாம் பார்க்கின்ற போது இது உலக தந்தைய இல்லா பிள்ளைகள். கடந்த வாரத்தில் நாம் பார்ப்பது உலக தந்தையர் தினம். இப்போ உலக தந்தையர் இல்லா பிள்ளைகள், the fatherless children's day என்றுதான் உலகத்தில். இந்த இடத்தில் இது குறிப்பாக நாம் குறிப்பிடுகின்ற வேலை என்னென்றால், நாம் பிள்ளைகளுக்கு மனதிலக வேண்டும். கடவுளின் அன்பை தெரியாத பிள்ளைகளுக்கோ கடவுளின் வார்த்தையை அறியாத மக்களுக்கோ நீங்கள் தகப்பனாகும் தாயாக இருந்து அவரிடத்தில் என்ன வேண்டும்? மனதிலக வேண்டும். அவருடைய கடவுளின் வார்த்தையே இல்ல, ஒரு புதிய நம்பிக்கையின் வாழ்க்கையை அவரிடத்தில் என்ன வேண்டும்? நீங்கள் விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடவுளின் வார்த்தையை பற்றி கொண்டு வருவது உங்கள் குடும்பத்திற்கு மட்டும் சமாதானத்தை மகிழ்ச்சியும் தருவதல்ல. கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் பிறரிடத்திலும் அந்த வார்த்தையை அறிவித்து அவர்களும் என்ன பண்ண வேண்டும்? ரட்சிப்பின் வாழ்வதற்காக அழைத்து வர வேண்டும். அதற்காக கடவுள் உங்களை அழைக்கின்றார். இங்கு உங்களை அழைத்தது நிமித்தம் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் மட்டும் ரட்சிக்கப்படுவதில்லை, உங்கள் நிமித்தம் அநேகரை ரட்சிப்பின் வாழ்வதற்காக கடவுள் அழைக்கவே உலகத்துடன் அழைக்கிறார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தையிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து.